Hi friends, welcome to the Veg Cook. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Flaxseed Laddu. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லட்டு பண்றதுக்கு நான் flax seeds வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கறேன். இத வந்து நம்ம dry roast பண்ண போறோம். flame வந்து லோவா வச்சுக்கோங்க. எள்ளு எப்படி படபடன்னு வெடிக்குமோ அதே மாதிரி இதுவும் படபடன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம இத low flameல வச்சு வறுக்கணும். Flax seedsல வந்து நிறைய health benefits இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா Flax seedsல இருக்கிற சத்துக்கள் வந்து சொல்லி அடங்காது. அதனால இத எப்படியாவது நம்ம வந்து நம்ம உடம்புக்கு சேர்ற மாதிரி ஏதான ஒரு ஃபார்ம்ல இத நம்ம சேர்த்துக்கணும். இது வறுபட்டவன பார்க்கலாம். இது இப்ப நல்லா வறுபட்டாச்சு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இறக்கிடலாம். இப்போ Flax seedsல பாதி அளவு வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன். நீங்க கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமா இருக்கட்டும். கருகாம வறுத்து எடுக்கணும். அப்பதான் நம்ம லட்டு டேஸ்டா இருக்கும். இப்போ வெள்ளை எள்ளும் வறுபட்டாச்சு. இதையும் எடுத்துறேன். இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கறேன். இத வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இல்ல. ஒரு 2 நிமிஷம் இது வறுத்தண்டா போறோம். இது கூட 3 ஏலக்காய். இப்போ இதுவும் வறுபட்டாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது மூணுத்தையும் வந்து நம்ம கரகரப்பா மிக்ஸில பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச அந்த 3 பருப்பு Flax seeds, எள்ளு, பொட்டுக்கடலை மூணுத்தையும் அரைச்சது 1 கப். அது கூட வெல்லம் வந்து ஒரே 1 ஸ்பூன் குறைச்சலா நான் சேர்த்திருக்கேன். ஈக்குவலா சேர்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இனிப்பு அப்படினா சேர்க்கலாம். ரொம்ப திகட்டற மாதிரி இருக்கும்னா கொஞ்சம் குறைச்சலா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா இப்படி பெசரி விடுங்க. கட்டிகள் இல்லாம. இத வந்து மிக்ஸில அரைக்கும்போது இந்த Flax seeds-ஐ விப்பர் மோட்ல போட்டு அரைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான டெக்ஸ்சர்ல கிடைக்கும். ஆளி விதையும் எள்ளும் எண்ணெய் தன்மை உள்ளது. அதனால வந்து ஒரு மாதிரி அதோட டெக்ஸ்சர் மாறி போய்டும். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமா அரைச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்த அப்புறம் விப்பர் மோட்ல போட்டு நல்லா கலந்துக்கலாம் இத. அதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ வெல்லமும் அந்த Flax seeds எல்லாம் சேர்ந்தத நல்லா மிக்ஸில விப்பர் மோட்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் லைட்டா கரகரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுல வந்து நெய்ல வறுத்த முந்திரி சேர்க்கறேன். இதுல நான் நெய் எதுவுமே சேர்க்கல. பாருங்க நான் உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு நல்லா வருது பாருங்க. பாத்தீங்களா உருண்டை எவ்வளவு நல்லா பிடிக்க வருதுன்னு. இந்த எள்ளுல இருக்கிற எண்ணெய் பசத்தன்மை, Flax seedsல இருக்க எண்ணெய் பசத்தன்மை இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உருண்டை பிடிக்க ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து வாசனைக்கோசரம் 2 ஸ்பூன் மட்டும் தான் நெய் போட போறேன். அது கூட இல்லாம செய்யலாம்ங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் அது லட்டு பிடிச்சு காமிச்சேன். இப்போ இத நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டை பிடிச்சுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நான் பசங்க சாப்பிடுவாங்க. வாசனையா இருந்தா பசங்க சாப்பிடுவாங்கறதுனால நான் நெய் சேர்த்தேன். நெய் சேர்க்காமலேயுமே இந்த லட்டு பண்ணலாம். பாருங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா இந்த லட்டு பண்ணலாம்.
இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃப்ளாக்ஸீட் லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.